கோவை டவுன்ஹால் பகுதியில் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கம் மற்றும் சான்றிதழ் பெற்ற பொற்பணியாளர்கள் சங்கம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கம் மற்றும் சான்றிதழ் பெற்ற பொற்பணியாளர்கள் சங்கம் ஆலோசனை கூட்டம் டவுன்ஹால் பெரிய கடை வீதியில் உள்ள தங்க மாளிகை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோவை மாவட்ட தலைவர் KPS பிரகாஷ் மற்றும் சங்கத்தின் போஷகர் மாநில பொருளாளர் KPS ராஜேஷ் ஆகியோர் தலைமையில் செயலாளர் சுப்பையன், அப்பாவு மற்றும் துணைத் தலைவர் அண்ணாதுரை ஆகியோர் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் தங்க நகை பணியாளர்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதில் தங்கத்தின் விலையானது ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. இன்றைய நாளில் 24 கேரட் தங்கம் 1 கிராம் 10,000க்கு மேல் விற்பனையாகி வருகிறது. தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வருவதால் தங்க நகை வேலை தொழில் செய்து வருபவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவையில் சுமார் 75,000ற்கு மேற்பட்டவர்கள் தங்க நகை தொழில் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஆர்டர்கள் என்பது குறைந்துவிட்டது. இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த தொழிலை செய்து வந்த பலர் அந்த தொழிலை விட்டு வேற வேலைகளுக்கு சென்று விட்டனர். எனவே இந்த தொழில் செய்பவர்கள் இந்த நாடு முழுவதும் லட்சம் கணக்கானோர் உள்ளார்கள். இந்த தங்க நகை தொழில் செய்பவர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையில் நகை தொழில் செய்பவர்கள் குடிசை தொழிலாக செய்து வருகிறார்கள். எனவே மத்திய மாநில அரசுகள் தங்க நகைக்கு விதிக்கப்படும் GSTயில் இருந்து 0.5% தங்க நகை வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு அவர்களது பொருளாதார மேம்பாட்டுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் பயன்படும் வகையில் அவர்களுக்கு அளிக்க வேண்டும். மேலும் வேலை செய்ய முடியாத மூத்த தங்க நகை தொழிலாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும். அதேபோல் தங்க நகை விலை ஏற்றத்தை அரசு தனது கட்டுக்குள் கொண்டு வந்து தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ஆலோசனை கூட்டத்தில் சங்க பொருளாளர் கணேஷ் பிரசாத், மாவட்ட தொழிற்சங்க பேரவைத் தலைவர் ஜெய் மகேஷ், தொழிற்சங்க பேரவை செயலாளர் LIC வெங்கடாச்சலம், தொழிற்சங்க பேரவை பொருளாளர் IS மணி மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னோட பேர் வெங்கடாச்சலம். கைவினைஞர் தொழிற்சங்க பேரவையினுடைய செயலாளராக இருக்கேன். இன்னைக்கு இந்த சங்கத்தோட கூட்டம் இங்கே நடக்குது, ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்க விலை வரலாறு காணாத உச்சம்னு சொல்ல முடியாது, சரித்திரம் காணாத உச்சத்தை அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 8,200 ரூபாய்க்கு இருந்த தங்கத்தோட விலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9,650 ரூபாய்க்கு விற்கிது. கிட்டத்தட்ட 36% 2 மாசத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால என்னன்னா, வாடிக்கை நுகர்வோருக்கும் சரி, கடைக்காரங்களுக்கும் சரி, எங்களை மாதிரி தொழில் செய்கிற தொழிலாளர்களுக்கும் சரி, எல்லா தரப்புக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ இந்த ஆலோசனை கூட்டம் எதுக்கு நடத்துறோம் அப்படின்னா, இந்த விலை உயர்வை எப்படி சமாளிக்கிறது, இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை நடக்கிறோம். எங்களுடைய மெயினா எங்களோட அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டு வாடகை கொடுக்கறதுல எந்த மாற்றமும் எங்களால் பண்ண முடியாது. அரசாங்கம் எங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னா, ஒன்று மின்சாரத்தை எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம், அல்லது டேரிஃப் 3A எங்களுக்கு கொடுக்கலாம். டேரிஃப் 3A கொடுக்கும்போது எங்களுக்கு தேவையான மின்சார செலவு, எங்களுக்கு மின்சாரமே எங்களுக்கு ஒரு வாடகை மாதிரி வருது. கிட்டத்தட்ட 5,000 7,000 வரைக்கும் எங்களுக்கு வருது. அது 3A டேரிஃப்ல மாற்றி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிறது எங்கள் அரசாங்கத்தை கிட்ட எங்களோட கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிஷர்மேனுக்கு மீன்பிடி காலத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5,000 6,000 மீன்பிடி காலத்தில் அவங்களுக்கு அந்த நிவாரண தொகை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது எங்களுக்கு, எங்கள் தொழிலாளர்களுக்கும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில எங்களுக்கும் மாசம் ஒரு 5,000 ரூபாய் கஷ்டப்படுற தொழிலாளர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது எங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளா வைக்கிறோம்.